தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவோட புக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் நான் லைவாக போட்டேன். ஆனால் அது சரியாக உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக திருப்பியும் வீடியோ எடுத்து போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து நம்ம பார்த்தோம். அந்த 2 யூனிட்டும் நான் திருப்பியும் உங்களுக்காக நான் போடுறேன், சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, மொழி பற்றிய தகவல்கள். அது வந்து 15 to 28 பேஜ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது முச்சங்க தகவல்கள் வந்து 29 to 35 பேஜ் வரைக்கும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, அதனால் திருப்பியும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன், எல்லோரும் படிச்சுக்கலாம், ஓகேவா? மொழி பற்றிய தகவல்கள், தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், மொழி பற்றிய தகவல்கள், பேஜ் நம்பர் வந்து 15. மொழியின் தோற்றம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வடமொழியும் சமஸ்கிருதம், தென்மொழியும் தமிழ்மொழியும் பிறந்தன. வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான், தென்மொழியை அகத்தியருக்கு கொடுத்தவர் சிவபெருமான். இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே, ஆங்கில மொழியை தந்தவர் சாசர், ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதர், டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டேரியன் பெடர்சன். மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒலித்தொடர்களே வாக்கியங்கள் ஆகும். ஒலித்தொடர்களிலிருந்து மனிதனால் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன. மொழியின் தோற்ற கொள்கை. பவ்வவ் என்ற இசைமொழி அல்லது போலி மொழி கொள்கை, பூ பூப் என்ற உணர்ச்சி மொழி கொள்கை, டிங் டாங் என்ற பண்பு மொழி கொள்கை, யோ ஏ என்ற ஏலேலோ அல்லது தொழில் ஒலி கொள்கை, தானானா என்ற பாட்டு மொழி அல்லது இன்பப்பாட்டு கொள்கை. தனிநிலை மொழி. இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி தனிநிலை மொழி எனப்படும். சீன மொழி. சயாம் மொழி, பர்மிய மொழி, திபெத்திய மொழிகள் தனிநிலை மொழிகளாகும். நீ, வா, போ, பூ, தை, கை என வரும். ஒட்டுநிலை மொழி. பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டிக்கொள்ளும் சொற்களை உடைய மொழி ஒட்டுநிலை மொழி எனப்படும். தேவைப்பட்டால் இவற்றை பகுதி, இடைநிலை, விகுதி என தனித்தனியே பிரித்து விடலாம். சித்திய மொழிகள், திராவிட மொழிகள், மலேயா, பாசினேயன் மொழி, ஜப்பான், கொரியா, பின்னிஸ், பாஸ்க் போன்றன ஒட்டுநிலை மொழிகளாகும். கண்ணன், அறிஞர், வந்தான், பார்த்தான் என வரும். ஒட்டுநிலையை முன்னொட்டு பின்னொட்டு என இரண்டாக பிரிப்பர். கீரன், நக்கீரன், நாயகன், விநாயகன், நீதி, அநீதி, பின்னை, நப்பின்னை இவை முன்னொட்டுக்கள். படித்தான், கொடுப்பவர் இவை பின்னொட்டுக்கள். உட்பிணைப்பு நிலைமொழி. அடிச்சொற்கள் 2 சேரும்போதும் இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டிருப்பின் அது உட்பிணைப்பு நிலைமொழி எனப்படும். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் அரபு மொழிகளும் இப்பிரிவை சார்ந்த மொழிகளாகும். கொனா, கொணர், தந்தை, தவ்வை என வரும். இதில் பகுதி விகுதிகளை எளிதில் பிரித்தறிய முடியாது. ஒரு மொழி தனிநிலையா, ஒட்டுநிலையா, உட்பிணைப்பு நிலையா என்பது அம்மொழியின் பெரும்பாலான சொற்களின் அமைப்பை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது. ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனிநிலைக்கு வந்துவிட்டது. ஐ ஷல் கோ, போவேன், போ, கோ ப்ளஸ் வந்து இவு வந்து ஷல்லு ப்ளஸ் ஏன் வந்து ஐ. இது எல்லாமே வந்து ஆங்கில மொழி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிநிலைக்கு வந்து விட்டது, ஓகேவா? அடுத்தது வந்து வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாதது தொகுதிநிலை எனப்படும். வாக்கியத்தில் சொற்கள் இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாதது தொகுதிநிலை எனப்படும். நேற்று முருகன் பாடம் படித்தான் என்பது முருகன் நேற்று பாடம் படித்தான் என்றோ பாடத்தை முருகன் நேற்று படித்தான் என்றோ மாற்றினாலும் பொருள் மாறாது வருதல் காண்க. பொருள் மாறாமல் வந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து தொகுதி நிலை, ஓகேவா? ஒட்டுநிலை மொழியும் உட்பிணைப்பு நிலை மொழியும் தொகுதி நிலையில் அடங்கும். வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது பிரிநிலை எனப்படும். பொருள் மாறி வந்துச்சுன்னா அது வந்து பிரிநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீன மொழி. நீ, தா, ஞோ, நீ என்னை அடிக்கிறாய், ஞோ தா, நீ, நான் உன்னை அடிக்கிறேன் என வரும். 3 நிலைகளும் தனி, ஒட்டு, உட்பிணைப்பு ஒரு மொழியில் மாறி மாறி வரும். இம்மாறுதலை மொழியின் மாவட்டம் என்பர். அடுத்தது எழுத்துக்கள். எழுத்து வளர்ச்சி படிமுறைகள் வந்து 3. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஓவிய எழுத்து, அசை எழுத்து, ஒலி எழுத்து. கல்வெட்டுக்களில் காணப்படும் எழுத்து வகை வட்டெழுத்து, தென்பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து. வடமொழியாளர் புகுத்தியது கிரந்த எழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது கிரந்த எழுத்து. ஜா, சா, சா, ஹா, சா, ஸ்ரீ போன்றன கிரந்த எழுத்துக்கள். வடமொழி எழுத்துக்கள் எல்லாமே கிரந்த எழுத்துக்கள். பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் சமயவாங்க சூத்திரம், பன்னாவான சூத்திரம், மகாவஸ்து, லலித விஸ்தாரம். இது புத்தர் காலத்தது என்பர். குமரிலப்பட்டர் எழுதிய நூல் சமயவாங்க சூத்திரம். குகை கல்வெட்டுக்களின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறுவர். இது யார் சொன்னது அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். மொழி குடும்பம் இலக்கணம், தொடரியல் அமைப்பு, அடிச்சொற்களின் ஒப்புமை, மொழிநிலை போன்றவற்றில் உள்ள நெருங்கிய தொடர்பை மொழி குடும்பத்திற்கு அடிப்படை. உலக மொழிகளை 8 மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர். இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் 4. திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம், ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது முண்டா மொழி குடும்பம், சீனோ திபெத்திய மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும், ஆரிய திராவிட மொழிகள் என்றும், ஆரிய மொழிகள் என்றும் மூவகையாக பாகுபாடு செய்தலே இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளது என்று சொன்னவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். திராவிட மொழி குடும்பம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிடமாகும். இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பம் ஆகும். தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதலில் சொன்னவர் வில்லியம் கேரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதலில் கூறியவர் எல்லிஸ். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். கால்டுவெல் இந்நூலை ஆங்கிலத்தில் எழுதினார். இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் கோவிந்தன் ரத்தினம். தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதல் பெயர் சூட்டியவர் கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லிலிருந்துதான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்று கருத்துடையவர்கள் கால்டுவெல். திராவிடம், திரமிழம், திரமினோ, தமினோ, தமிழ். தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்று கருத்துடையவர்கள் சட்டர்ஜி, வி.ஆர்.ஆர். தீட்சதர் போன்றோர். கால்டுவெல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் என்றும், திருந்தாத திராவிட மொழிகள் என்றும் 2ஆக பிரித்தார். திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் 6: தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு. திராவிட மொழிகள் மத்திய ஆசியாவில் வழங்கும் சித்திய மொழியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று காட்டியவர் கால்டுவெல். எழுத்து வடிவமும் இலக்கிய வளமும் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துளுவும் குடகும் ஆகும். துளு மொழி இன்று கன்னட எழுத்தால் எழுதப்படுகிறது. கால்டுவெல்லின் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் அதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையால் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதை பொருத்தம் என்று கூறியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது தற்போது 25க்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கையும் அடிப்படையாக கொண்டு பெருமொழிகள் என்றும் சிறுமொழிகள் என்றும் பிரிப்பர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன பெருமொழிகள், மற்றவை சிறுமொழிகள். மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்பை அடிப்படையாக கொண்டு திருந்திய திராவிட மொழிகள், திருந்தாத திராவிட மொழிகள் என்று பிரிப்பர். இவற்றை செப்பமுள்ள திராவிட மொழிகள் என்றும் செப்பமற்ற திராவிட மொழிகள் என்றும் அழைப்பர். மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்று பிரிப்பர். இதில் தென் திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8: தமிழ், மலையாளம். இந்த கன்னடத்தை தூக்கி நம்ம இங்கே போட்டோம்னா மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே போட்டு படிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். தென் திராவிட மொழிகள் 8: தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, கோடா, தோடா, படகா. நடு திராவிட மொழிகள் 11: தெலுங்கு, கோண்டி, கோண்டா, குயி, குவி, பெங்கோ, மண்டோ, கோலமி, நாய்க்கி, பர்ஜி, கடப்பா.
வட திராவிட மொழிகள் வந்து 3: குரூக், மால்தோ, பிராகுயி. இருளா, எருக்கலா, கோயா போன்றவற்றை தனி திராவிட மொழிகளாக கொள்வாரும் உண்டு. வேறு பெயர்கள்: குடகு, கொடகு, கோதகி, கூர்க்கு. கோடா, கோதம். தோடா, துதம், தொத, துதம். துதம் என்பார் கால்டுவெல். துளு, துளுவம். குவி, கு, கோந்து. குரூக் வந்து ஒராவன், ஒரியன், ஒராவன் என்பார் கால்டுவெல். இந்த ஒராவன், ஒரியன் அப்படிங்கிறத வந்து ஒராவன் என்பார் வந்து ஒராவன் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா கால்டுவெல். குரூக் மொழியை ஒராவன் அப்படின்னு சொன்னவர் வந்து கால்டுவெல். கால்டு வந்து ஒராவன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜ்மஹால் வந்து மால்டோ, மாலர். அடுத்தது மக்களும் மொழியும். மக்களும் மொழியும். படுகர் அல்லது படுகர், படகர் அல்லது படுகர் பேசும் மொழி வந்து படகா. தோடர் அல்லது தொதவர் பேசும் மொழி தோடா. கோடர்கள் பேசும் மொழி கோடா. கோயந்தோர் பேசும் மொழி கோண்டி. இருளர்கள் பேசும் மொழி இருளா. துளுவர் பேசும் மொழி துளு. தெலுங்கர் பேசும் மொழி தெலுங்கு, ஆந்திரம். வடமொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்பர். கோந்தர், கோண்டர், தந்தர் பேசும் மொழி கூ. மாலர் அல்லது பஹாரியார் பேசும் மொழி ராஜ்மஹால். மைசூர், சந்திரகிரி, கல்யாணபுரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழி துளு. மைசூரின் மேற்கு, தென் கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி வந்து குடகு. குடக்கு அப்படின்னா மேற்கு, குடகு அப்படின்னா மேற்கு என்றாயிற்று என்பர். கோண்டு வனத்தில் வழங்கும் மொழிகள் கோண்டி, கோந்து, கு. ஒரிசாவில் வழங்கும் மொழி குயி, கடபா. மத்திய பிரதேசத்தில் வழங்கும் மொழி கோலமி, நாய்க்கி, பர்ஜி. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி வந்து பிராகுயி. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராகுயி. திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்து அதிக மக்களால் பேசப்படும் மொழி வந்து என்ன அப்படின்னா தெலுங்கு. தெலுங்கு தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க இந்திக்கு அடுத்து. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா. திராவிட இனத்தவருள் பழமையை மிக மிக போற்றுபவர் துளுவர். துளு என்பதற்கு அமைதியான, பணிவுடைய, பண்பு வாய்ந்த, எதிர்க்கும் ஆற்றலற்ற என்று பொருள். மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழி என்று கூறியவர் ஹிராஸ் பாதிரியார். தமிழின் முதல் இலக்கியமாக கருதப்படுவது சங்க இலக்கியம். தமிழின் முதல் இலக்கியமாக கருதப்படுவது என்னது? சங்க இலக்கியம். மலையாளத்தின் முதல் இலக்கியம் ஸ்ரீ வீர ராமவர்மா எழுதிய ராமசரிதம். கன்னடத்தின் முதல் நூல் நிர்பதங்கூர் எழுதிய கவிராஜ மார்க்கம். தெலுங்கின் முதல் நூல் வந்து நன்னையப்பட்டர் எழுதிய பாரதம். தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியர், அகத்தியர். தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர். மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதியவர் எழுத்துச்சன். தமிழின் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தெலுங்கின் இலக்கண நூல் வந்து ஆந்திர சப்த சிந்தாமணி. இந்த ஆந்திர சப்த சிந்தாமணி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது ஆந்திர சப்த சிந்தாமணி. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் வந்து ஆந்திர பாசாபூசணம். மலையாளத்தின் இலக்கண நூல் லீலா திலகம். மீட்டுருவாக்கம் மூலம் திராவிட மொழியின் ஒலியின் அமைப்பை ஆராய்ந்தவர் டாக்டர் எம்.வி. யமனோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர் பரோ மற்றும் யமனோ. திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் தாமஸ் பரோ. துளு மொழியை ஆய்ந்தவர் பிரிக்கேல். தோடா மொழியை ஆய்ந்தவர் ஸ்மிட். பிராகுயி மொழியை ஆய்ந்தவர் லீச். படகா மொழியை ஆய்ந்தவர் மோக்லிஸ். கோண்டி மொழியை ஆய்ந்தவர் வாய்ஸே. குயி மொழியை ஆய்ந்தவர் ஜான் பெர்சிவல். பர்ஜி, பெங்கோ மொழிகள் திராவிட மொழிகளை என்று கண்டவர் பரோ. திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் பாசாபூசணம். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது பாசாபூசணம். கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட இலக்கண நூல் சப்தமணி தர்ப்பணா. மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளு, இறுதியாக பிரிந்த மொழி மலையாளம். பழந்தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூல் ஆசிரியர்கள் தாலமி, பிளினி, மெகஸ்தனிஸ். இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடும் சீன யாத்ரீகன் யுவான்ஸ்வாங். இவர்கள் கூறும் சில தமிழ் பெயர்கள் வருமாறு: கேரோ போத்சராஸ், கேரளபுத்ரா, புத்ரா. அடுத்தது ஒர்தொரா, உறையூர். ஆர்கதவ், ஆற்காடு. தமரிக்கோ, தைமரிக்கோ, திமரிக்கோ, தமிழ். சங்க, படகு. கொமர், கொமரியா, குமரிமனை. பேத்திக்கோ, பொதிகைமலை. கொள்கை, கொட்கை. தாலமி என்பவர் ஊர் என்று முடியும் 23 இடப்பெயர்களை குறித்துள்ளார். எத்தனை இடப்பெயர்கள்? 23. அடுத்தது கர்நாடகம் என்பதும் வடமொழி திரிபு என்று பலரும் கூற குண்டற்று மற்றும் கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்று பிரித்துள்ளார். தமிழ் சொல்லின் திரிபு என்பர். மூல திராவிட மொழியில் உயிர்கள் வந்து 10. தொல்காப்பியத்தில் வந்து உயிர்கள் வந்து 10ன்னு சொல்கிறாங்க. ஐயாவு கிடையாது. மூல திராவிட மொழிகளில் வந்து மெய்கள் வந்து 16. இவ்வும் இல்லை, தொல்காப்பியத்தில் கிடையாது. நன்னூலில் தான் இருக்குது. நன்னூலில் தான் நம்ம வந்து மெய்கள் வந்து 18 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா?
அடுத்தது மூல திராவிடத்திலிருந்து சுப்பு உப்பு என தமிழில் வந்தது. கிவி செவியானது. பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலக்க பிராகிருதமும் பாலி மொழியும் தோன்றின. 1911 தான் பிராகுயில் திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்டது. ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த வட இந்திய மொழிகள் வாக்கிய அமைப்பில் மட்டும் திராவிட மொழி குடும்பத்தோடு உறவு கொண்டதாக உள்ளன. தமிழ் மொழி இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ். வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி முதலில் சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வரிவடிவ எழுத்தை கொண்ட மொழி தமிழ். திராவிட மொழிகளிலேயே மிக தொன்மையான இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ். இனிமையும் நேர்மையும் தமிழெனலாகும். பிங்கள நிகண்டில் இந்த வரிகள் சொல்லியிருக்காங்க. திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் CR ரெட்டி. திராவிட மொழி ஆய்வுக்கு பெரிதும் துணை புரியும் மொழி தமிழ். மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி தமிழ். இன்று பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளின் பழங்காலத்திலேயே பண்பட்ட மொழி தமிழ். இன்று இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பிறமொழி கலப்பு குறைந்த மொழி தமிழ். தெலுங்கரும் கன்னடையரும் தமிழை அரவம் என்றும் தமிழரை அறவாளும் என்றும் கூறுவர். அறம் நிறைந்தவர் அறவாளு. அருவா நாட்டினர் அறவாளு. ஒளி அதிகமாக சத்தமாக பேசுபவர் அறவாளு. துளு நாட்டு தமிழ் துளு. மலையாள நாட்டு தமிழ் மலையாளம். கருநாட்டு தமிழ் கன்னடம். தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி. தமிழ் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, தென் ஆப்பிரிக்கா, பிஜித்தீவு, மொரீசியஸ் போன்ற அயல்நாடுகளிலும் பேசப்படுகிறது. தமிழ் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, தென் ஆப்பிரிக்கா, பிஜித்தீவு, மொரீசியஸ் போன்ற அயல்நாடுகளில் பேசப்படுது. இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக உள்ளது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த 3 நாடுகளிலுமே ஆட்சி மொழியாக உள்ளது. முதலில் கணினியுள் சென்ற இந்திய மொழி தமிழ். உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக அளவில் மென்பொருளை உடைய மொழி தமிழ். பிற மொழிகளில் சென்ற தமிழ் சொல் சில வருமாறு. தோகை என்ற சொல் ஹீப்ரு மொழியில் துகி என்றானது. அகில் ஹீப்ரு மொழியில் அகலத் என்றானது. அரிசி கிரேக்க மொழியில் ஒரசா என்றானது. சந்தனம் ஆங்கில மொழியில் சேண்டல் என்றானது. இஞ்சி ஆங்கில மொழியில் ஜிஞ்சர் என்றானது. இஞ்சி கிரேக்க மொழியில் சிக்கிபெரஸ் என்றானது. திப்பிலி என்ற சொல் கிரேக்க மொழியில் பெப்பரி என்றானது. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் எப்போ? பிப்ரவரி 21. அடுத்தது மொழி தமிழ். இலக்கியம் சங்க இலக்கியம். தமிழுக்கு இலக்கியம் சங்க இலக்கியம். காலம் பொது ஆண்டு 5. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? நூற்றாண்டு. இலக்கணம் தொல்காப்பியம். காலம் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அளவில். சான்று தமிழ் இலக்கிய வரலாறு மூவா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அடுத்தது மொழி கன்னடம். வட்டாரதானே அதாவது இலக்கியம் வட்டாரதானே. காலம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் கவிராஜ மார்க்கம். அது 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கண சேவை சண்முகம் இந்த நூலில் சொல்கிறாங்க. அடுத்தது மொழி தெலுங்கு. பாரதம் அதாவது இலக்கியம் பாரதம். பொது ஆண்டு 11. இலக்கணம் ஆந்திர பாசாபூசணம். இது 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது மலையாளம். ராமசரிதம். இலக்கியம் ராமசரிதம். காலம் 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் லீலா திலகம். காலம் 15ஆம் நூற்றாண்டு. மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த நூல் வாங்கியிருக்கு. அடுத்து திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை. தமிழில் மரம்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் மரம். தெலுங்கு மானு. கன்னடம் மரம். துளு மர. கூர்க்குவல மர. 1 தமிழில் 1. மலையாளத்தில் 1. தெலுங்கு ஒகடி. கன்னடத்தில் 1. துளுவில் ஒஞ்சி. அடுத்தது தமிழில் நீ. மலையாளம் நீ. தெலுங்கு நீவு. கன்னடம் நீன். துளு ஈ. குரூக்கு நின்னு. அடுத்தது தமிழில் 2. மலையாளத்தில் ஈ 2. தெலுங்கு ஈ 2. கன்னடம் 2. துளுவில் ரட்டு. அடுத்து தமிழில் 4. மலையாளம் நாள் 4. தெலுங்கு 4. கன்னடம் 4. துளு 4. அடுத்து தமிழில் 5. மலையாளம் 5. தெலுங்கு 5. கன்னடத்தில் அதுவும் 5.
துளுவில் வந்து ஐனு. ஓகேவா, இதுதான் மொதல் யூனிட்டு. நம்ம இது வந்து நான் ஆல்ரெடி லைவ் போட்டிருக்கேன், அதில் சரியாக தெரியலங்கிறனால திருப்பி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். 2வது யூனிட் அடுத்த வீடியோவில் வருது. இது ஃபுல்லாக நான் ரீட் பண்ணினதும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமானது கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், அதையும் அப்படியே பாருங்கள். அடுத்து 2nd யூனிட் பார்க்கலாம். ஓகேவா, வணக்கம், நன்றி.